தென்னாட்டு பேரழகியாக வலம் வந்தவர் சில்க் சுமிதா. அவரின் சொந்த வாழ்க்கை பற்றி வெளிவந்த செய்திகள் ஏராளம். அப்படி சில்க் சுமிதாவின் நிழலாக இருந்த தாடிக்காரர் என்ற செய்திகளும் வெளியானது. ஆனால் அவற்றையெல்லாம் சில்க் பெரிதுபடுத்தவில்லை. ஒருமுறை சில்கை அறிமுகப்படுத்திய வினு சக்கரவர்த்திக்கும் சில்க் சுமிதாவுக்கும் இடையேயான உறவு பற்றி தவறான கண்ணோட்டத்தில் செய்திகள் வெளிவந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சில்க், வினு சக்கரவர்த்தி தன்னுடைய குருநாதர் என்றும் அவரை பற்றி அவதூறு பரப்புவதா என்றும் கேள்வி எழுப்பினார். 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி சில்க் தற்கொலை செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகின. புகழின் உச்சியில் இருந்த சில்க் சுமிதாவின் மரணம் இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக மாறியது. சில்க் சுமிதா தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு தரப்பு கூற, அவர் கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று சந்தேகத்தை கிளப்பியது மற்றொரு தரப்பு. சில்க் சுமிதாவை சொத்துக்காக கொஞ்சிவிட்டார்கள் என்று அவரது உறவினர்கள் பகீர் குற்றச்சாட்டை கூறி கதறி எழுதினர். ஆனால் அப்பொழுது அவர்களது குரல் எடுபடவில்லை. சில்கின் மரணத்தில் டஜன் கணக்கில் கேள்வி எழுப்பப்பட்டாலும் அது தற்கொலை என அந்த வழக்கை முடித்து வைத்தது காவல்துறை. இருப்பினும் அவரது மரணம் தொடர்பான மர்மம் இன்று வரை நீடித்துக் கொண்டேதான் இருக்கிறது. சில்க் சுமிதா முன்னணி நடிகையாக இருந்தபொழுது திருமணமாகி குழந்தையோடு இருந்த ஒரு தாடிக்காரர் திடீரென வந்து ஒட்டி கொண்டதாகவும், கால்ஷீட் மற்றும் சினிமா சம்பந்தமான வேலைகளை அந்த நபர் தான் கவனித்து வந்தாராம். அவரை சில்க் மிகவும் நம்பியதாக கூறும் சில்கின் சகோதரர் நாகபிரசாத், அந்த தாடிக்காரர் தான் சில்க் சுமிதாவின் மரணத்திற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். சில்க் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன் அவரது தாயார் வந்து அவரை சந்தித்து சென்றதாகவும், அப்பொழுது தற்கொலை செய்யும் மனநிலையில் அவர் இல்லை என்று கண்ணீர் மல்க செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார் சில்கின் சகோதரர். சில்க் சுமிதா எழுதியதாக கூறப்பட்ட தற்கொலை கடிதம் போலியானது என்றும், அதில் இருப்பது சில்கின் கையெழுத்தே இல்லை என்றும் சில்கின் சகோதரர் புலம்பினார். ஆனால் அவரது புலம்பல்களும் எடுபடவில்லை. வாழும் பொழுது சந்தோஷத்தை இழந்து மர்மதேசத்தில் வாழ்ந்த சில்க் சுமிதாவின் மரணம் கூட மர்மமாகவே உள்ளது. வாழ்ந்த காலத்தில் ஹீரோயின்களை விட அதிக சம்பளம் வாங்கிய சில்க் சுமிதாவின் மறைவுக்கு சக நடிகைகளை கண்ணீர் வடித்தனர். சில்க் சுமிதா மறைந்தாலும் இன்று வரை அவரை கொண்டாடி வருகிறது தமிழ் சினிமா. 1000 நடிகைகள் வரலாம், கவர்ச்சி காட்டலாம், குத்தாட்டம் போடலாம். ஆனால் தமிழ் சினிமா ரசிகர்களின் கனவு கண்ணியாக வலம் வந்த சில்க் சுமிதாவின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.